அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரிஸ்வேனியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீ கடையில் கிடைக்கிற வெங்காய போண்டா தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கடல மாவு சேர்த்திக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. அது கூடயே கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் சோடா உப்பு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாம் சேர்ந்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சாலே போதும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது ஒரு அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். அது சூடாகட்டும். சூடாகினதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக போட்டுக்கோங்க. உருட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்ததும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு எடுக்கும்போது கைகளில் ஒட்டி வரும். அது ஒட்டாமல் வர்றதுக்கு கையில் தண்ணி நினச்சி இந்த மாதிரி மாவு எடுத்திங்கன்னா கையில் ஒட்டி வராது. பாருங்கள், எந்த அளவுக்கு டீ கடையில் குடிக்கிற மாதிரியே ரொம்ப முறுமுறுன்னு டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அரிஸ்வேனியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.